நீதிமன்றத்தில் போலி வைரக்கல் ஒப்படைப்பா என்ற செய்தி தற்போது அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. உண்மையான வைரக்கல்லை மீட்டுத் தரும்படி காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைர வியாபாரி சந்திரசேகர் பரபரப்பு புகார் அளித்திருக்கிறார். கடந்த 4ஆம் தேதி வடபழனி தனியார் விடுதியிலிருந்து 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரக்கல் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேரை தூத்துக்குடியில் காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். இது குறித்த செய்தி தற்போது அண்மை செய்தியாக மீண்டும் வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியம் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சென்னையை பரபரப்பாக்கிய அந்த வைர கடத்தல் சம்பவம், அந்த கும்பல் தொடர்பான விஷயம், தற்போது ஒரு புதிய செய்தி, அதிர்ச்சி செய்தி வந்திருக்கிறது. நீதிமன்றத்தில் போலி வைரக்கல் ஒப்படைப்பா என்ற கேள்வியும் எழுகிறது. அண்மை செய்தியாக உங்கள் செய்தி என்ன? உங்களுக்கான நேரம் சுப்பிரமணியன். கடந்த 4ஆம் தேதி வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வைர வியாபாரி சந்திரசேகர் என்பவரை கட்டி போட்டு 23 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரக்கல் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக கொள்ளை கும்பல் 5 பேரை போலீசார் கைது செய்தார்கள். இவர்கள் திட்டமிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது தெரிய வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் அருகே வைத்து இவர் 5 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் பயன்படுத்திய கார், வைரக்கல், அதே போல கத்தி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. கைதானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி வடபழனி போலீசார் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த வைரக்கல்லை நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வைரக்கல் சந்திரசேகரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை என்பது நீதிமன்றம் மூலமாகத்தான் செயல்படுத்தப்படும். அதன் அடிப்படையில் தான் போலீசார் நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒப்படைக்கப்பட்ட அந்த வைரக்கல் போலி வைரக்கல் எனவும், தனது உண்மையான வைரக்கல்லை கடந்த 13ஆம் தேதி தனது மகள் காவல் நிலையம் சென்று கேட்டபோது போலீசார் மிரட்டி அனுப்பியதாகவும், தனது உண்மையான வைரக்கல்லை மீட்டு தர வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைர வியாபாரி சந்திரசேகர் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் இது ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையான வைரக்கல் கொள்ளையடிக்கப்பட்டதா அல்லது கொள்ளையடிக்கப்பட்ட வைரக்கல்லே போலியானதா என பல்வேறு கேள்விகள் எழுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி. உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.